படிக்கலன்னா அது என்ன அர்த்தம்? ஏன்னு சொல்றேன், படம் போடும். படிச்சிருக்கீங்க தானே? ஆமா. அப்புறம் எப்படி சொல்லலாம்? படிச்சிருக்கேன் படிக்கலன்னா அது என்ன அர்த்தம்? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நீங்க இப்படி எல்லாம் கை காட்டக்கூடாது. நான் ஒண்ணு காட்டுறேன் உங்களுக்கு. திஸ் இஸ் ஸ்ட்ரைக் ஒன். தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு காப்பாத்துறது ஆம்பளை தனம்னா நான் ஆம்பளை தான். ஹாய் ஆல், வெல்கம் டு சாசி சங்கீதா vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே 2 பிக் பாஸ் ரிவ்யூ ரோஸ்டும். இன்னைக்கு காலையில நம்ம டிவி ஓபன் பண்ணல இருந்து ஒரே ப்ரோமோ நம்ம எல்லாரும் பார்த்து பிக் பாஸ் வீட்ல கலவரமா, ஐயோ என்ன வெட்டு குத்தா, ஐயோ ஐயோ இது நடக்குதா அது நடக்குதான்னு இந்த எப்படி சொல்லுது, சோசியல் மீடியா திறந்தாலே அந்த ஒரு வீடியோ தான், அந்த ப்ரோமோ தான் ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த ப்ரோமோ பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். பேசிக்கா ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. லக்ஸுரி இந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்கள வந்து எப்ப வேணா எழுந்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா 8 மணிக்கு வழக்கம் போல பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு அலாரம் அடிச்சது. இந்த வாட்டி மியூசிக் சாங் போடல. அதனால இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க சொன்னாங்க. ஆனா காந்தி சார் வந்து என்ன சொல்லிட்டாரு, நான் 5 மணிக்கு ஏஞ்சிட்டேன், உங்களுக்காக 8 மணி வரைக்கும் உள்ளே உட்காந்து இருந்தேன், எனக்கு முடிக்கல, எனக்கு டீ வேணும், வாங்க எல்லாரும் வெளியே போகலாம் அப்படின்னு. நீ உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அப்பவே ஒரு சின்ன கிளாஷ் ஆயிடுச்சு. என்னடா அவர் வயசானவர்ல, அந்த அரோராவும் அந்த ரம்யாவும் பேசுறாங்க. அவருக்கு வயசாயிடுச்சு, 50+ ஆயிடுச்சு, அவருக்கு தூக்கம் வராது, அதனால சீக்கிரம் எழுந்துப்பாரு. நாம அப்படியா, நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 hours அடைச்சு தூங்கணும்ல. இந்த ரம்யா ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்கா பேசுறா, ஒரு மாதிரி ஹிடனா வந்து ஒரு மாதிரி எனக்கு என்னமோ கொஞ்சம் பாய்சன் பட்டன் மாதிரி அங்கங்க எனக்கு தெரியறா. அந்த ரம்யா பார்க்க ரொம்ப அமைதியா இருக்கு, நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. ஆனா வந்து ஒரு விஷயம் நிறைய வந்து கன்னிங்கா பண்றா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது. அதுக்கு அரோராவும் ஆமா 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 அப்படின்னு சப்போர்ட் பண்ணிடுச்சு. அப்பவே அந்த டீமுக்குள்ள ஒரு சின்ன ஒரு காந்தி சாரால ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ கண்டென்ட்டே உள்ள வருது. ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, நேத்து மாதிரியே திவாகரையும் பார்வதியும் கூப்பிட்டு வேலை வாங்குறாங்க. யாரு, ரம்யாவும் அரோராவும் வேலை வாங்குறாங்க. அவங்க ரூம்ல வந்து வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன போர்வை இருக்கு, போர்வையை மடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, நம்ம திவாகர் சார் அவர் என்ன சொல்றாங்க, போர்வையை மடிங்க அப்படின்றாங்க. ஏங்க நல்லாதாங்க இருக்குங்கன்னா மடிங்க அப்படின்றாங்க. எடுத்து மடிக்கிறாரு, பாதி மடிச்சிட்டு இருக்காங்க. பாதி மடிச்சிட்டு இருக்கும் போதே ரம்யா என்ன சொல்றாங்க, போய் பார்வதியை கூப்பிட்டுவாங்க அப்படின்றாங்க. நான் சொல்றேன், இல்லைங்க முடிச்சுட்டு போறேன்னா, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும், எதிர்த்துலாம் பேசக்கூடாது, எதிர்த்துலாம் கேட்கக்கூடாது, போய் பார்வதியை கூட்டுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு சே அப்படின்னு. கண்ட்ரி ஃப்ரூட் ஃப்ரூட்னு சொல்லிட்டு அவர் வெளியே போறாரு. போனோடனே ரம்யா கேக்குறாங்க, கண்ட்ரி ஃப்ரூட்னா என்ன அப்படின்னு. அரோரா சிரிச்சுட்டாங்க. அது அவர் பண்ணதை பார்த்து அரோரா சிரிச்சுட்டாங்க. உடனே ரம்யா, என்ன கண்ட்ரி ஃப்ரூட்னா என்ன ப்ரூட்னு வரும், கண்ட்ரி ஃப்ரூட்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சா. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம முட்டாள்னு காட்டுறதா அர்த்தமா அப்படின்னு அவ சொன்னோடனே, ஆமா கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் அப்படின்னு சொன்ன உடனே ரம்யா அப்படியே நான் எழுந்துக்கிறேன், என்னை எப்படி அப்ப மேட்ரு. அவர் எழுந்து போய் அவர்கிட்ட, நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி சொல்லலாம், கேளுங்க எல்லாரும் கேளுங்க, இவர் எப்படி சொல்லலாம் கண்ட்ரி ஃப்ரூட்னு சொன்னது தப்பா ரைட்டா? அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே உள்ள நடந்த மேட்ரு எதுவுமே தெரியாது, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாது. சொல்லிட்டு நீங்க படிச்சவர் தானே, உங்களுக்கு கண்ட்ரி ஃப்ரூட்னு சொன்னது தப்புன்னு தெரியாதா அப்படின்னா, இல்லம்மா நான் என்னமா சொன்னேன், நான் என்னதானம்மா சொல்லிக்கிட்டேன், எனக்கு காமெடியா தானம்மா சொல்லிக்கிட்டேன், நான் உன்ன சொல்லவே, நீங்க என்ன சொல்றீங்களோ இல்ல உங்களை சொல்றீங்களோ, என்ன சொல்லிக்க வேண்டியது, சரி என்ன சொல்லல, நீங்க உங்களை சொன்னாலும் நீங்க உள்ள சொல்லிக்க வேண்டியது. நாங்க 2 பேர் இருக்கும்போது ஏமா உன்னதான் சொல்லலன்னு சொல்லும் போது நீ ஒத்துக்கிற, நான் சரி என்ன சொல்லல நீங்கன்னு, அப்புறம் என்னமா உனக்கு பிரச்சனைன்னா கிடையாது, அவரை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். அவர் அப்படியே பேசிட்டே இருந்து என்ன பண்ணா, அவர் வந்து இல்லமா நான் அது மாதிரி சொல்லிட்டு இருந்தமா அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அந்த பொண்ணு அவரை டிக்கெட் பண்ணுது. நீ படிச்சிருக்கலமா, ஏமா அவளுக்கு இது கூட புரியலையான்னு, நீ என்ன படிச்சிருக்கியான்னு கேட்கலாம், நீ எப்படி என்ன கேட்கலாம், நீ கேட்டல, நீ கேட்டல. அவரு பொங்குனாரா, அவர் பொங்கவே இல்ல, அமைதியா இருந்தாரு. அவரு கேட்ட உடனே ஒட்டுமொத்த பிக் பாஸ் டீம்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க.
இல்ல ஆக்சுவலி ஜென்ரலாவே படிச்சிருக்கீங்களா கேட்ட உடனே இவ சொன்னா என்ன நீங்க படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன், படிப்பை பத்தி என்ன கேக்குற, படிச்சிருந்தா தெரியும் என்ன கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவளே ரம்யா அப்படியே திருப்பி போட ஆரம்பிச்சா இந்த நேரத்துல. அப்ப கூட அவர் எதுவுமே பேசல. அம்மா நான் என்னம்மா கேட்டேன், படிச்சிருக்கே படிக்கலையான்னு தானேம்மா கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாது தானேம்மா கேட்டேன் தான் சொல்லிட்டு இருந்தார். உடனே எல்லாரும் உள்ள வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து பிரவீன் உள்ள வரான், கினி உள்ள வரான், படிச்சிட்டு இருக்கியான்னு வரும்போது அங்க இருந்து எஃப்ஜி வந்து அவர் பேசிட்டு இருக்காருப்பா. ஏய் நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் +2 தான் முடிச்சிருக்கேன்னு சிரிக்கிறான். அதேதான் கமருதீன் பண்றான். கமருதீன் திருப்பி நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அவரு அங்க ஒருத்தர் டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்காரு. அவரை ஈஸியா ட்ரிகர் பண்ணி அவருக்கு ட்ரிகர் ஆயிட்டாருன்னா, ஆனா இஸ் மெயின்டைனிங் இட்ஸ் வேர்ட்ஸ். நான் ரொம்ப ஹாஷா அதிகமா அந்த வேர்ட் வெரி ஜென்யூன் ஆக்சுவலி சீரியஸ்லி வெரி ஜென்யூன். நேத்து வரைக்கும் நாங்களே வந்து இத மாதிரி நினைக்கவே இல்ல. அவரு வந்து பார்த்த வரைக்கும் அவர் தப்பே இல்ல, வேணுங்கனே அவரை வச்சு ஒரு காயம் அகத்துறாங்க. ஏன்னா இவரை வச்சு நம்ம இவர் இந்த சண்டையில ஒட்டுமொத்த பிக் பாஸ் மெம்பர்ஸுமே வந்து அந்த பக்கத்துல நிக்கிறாங்க. ஆமா அவர் பண்ண தப்பு சார், நீங்க மன்னிப்பு கேட்கணும், நீங்க மன்னிப்பு கேட்கணும். அப்ப வந்து நம்ம இவன் இருக்கானே கானா வினோத், அவன் வந்து சொல்ல நீங்க மன்னிப்பு கேளுங்க. அவரு முதல்ல இங்க இல்லவே இல்ல, என்ன நடந்துனே யாருக்குமே தெரியாது ஆக்சுவலா. வந்து நீ மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேளுன்ற. ஆனா பாருங்க இது எல்லாமே தெரிஞ்சது அரோரா வந்து அங்க எங்கேயுமே இது பண்ணல. அவ கரெக்டா இருந்தா. அவ வந்து இது வந்து அவளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இத வந்து ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அவரை வச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அவ அப்படியே நைஸா கிளம்பிட்டா. அவ இல்லவே இல்ல. இவர் வந்து பண்றது இப்ப கோவத்துல நீ சண்டையில இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்கேன், நீ வந்து கேட்கணும் போது விடு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் நார்மலா தான் வரும். ஏன்னா எனக்கு சப்போர்ட்டா யாருமே அங்க பேசல. அப்ப நான் அங்க நின்று நான் பேசினா பிரோஜனம், அப்ப விடுங்க என்ன அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் போறேன்ற விடுங்கன்னு இப்படிதான் சொன்னாரு. அதுக்கே வந்து என்ன தள்ளி விடுற அப்படின்னு அவரு தள்ளி விடுறான். அதுக்கு மேல இந்த எஃப்ஜே என்ன ஏதுனே தெரியல, கை காட்டி பேசாத அவன் தான் முதல்ல கை காட்டி பேசினான். யோன்னு சொன்னா யோன்னு மரியாதை இல்லாம பேசாத, படிச்சிருக்கல என் மரியாதை பேசாத சொன்னதுக்கு என்ன வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இதுக்கெல்லாம் என்ன இதெல்லாம் அவரை ரொம்ப ஈஸி டார்கெட் நினைச்சு ஆக்சுவலி அவரை ட்ரிகர் பண்றதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு அவரை ட்ரிகர் பண்ணிட்டா அவர் வந்து என்னன்னா அந்த ஏஜ் சோ அதனால ட்ரிகர் பண்ணிட்ட பிறகு அவரால வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமா அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு. ஆக்சுவலி அவரு பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் இவ்வளவு விஷயத்துல எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ, அப்ப நம்ம மன்னிப்பு கேட்கணும், அப்ப நம்ம கேட்டுருந்தோம் அப்படின்னு நினைச்சு நம்ம கேட்டுருவோம். ஆனா அவரு கடைசி வரைக்கும் நான் தப்பு பண்ணலைங்க, நான் தப்பு பண்ணாதானே மன்னிப்பு கேட்கறதுக்கு. எத்தனை பேர் வந்து பேசுறாங்க, எவ்வளவு பேர் வந்து பேசுறாங்க, தனியா வந்து பேசுறான். ஆனா அவனும் கடைசியில என்ன சொல்றான், நீங்க தான் தப்பு தானே, மன்னிப்பு கேளுங்க. நம்ம அப்ப வந்து நீ போப்பா, நீ பேசுறது எனக்கு வந்து யாருமே என்கிட்ட பேசாதீங்க, உங்களுக்கு யாருக்குமே புரியல, யாருக்குமே புரியல, ஒன் சைடா தான் பேசுறாங்க. என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவரு என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் தப்புன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பீப்புள் இருக்காங்க. அதனாலயே இவர் என்ன பண்ணாலும் தப்பா தான் இருக்கும். ஏங்க நானே ப்ரோமோ எபிசோட் பாக்குற வரைக்கும் இந்த ப்ரோமோ பார்த்துட்டு இவர் எதா பண்ணிருப்பாருடா, இவரு பண்ணாமயே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும், இவர் தான்டா ஏதாவது பண்ணிருப்பாருன்னா இவர்தான் வந்து படிப்பை பத்தி பேசிருப்பாரு. ஏன்னா அவர் அடிக்கடி அவரோட டாக்டர் பத்தி அதிகமா பேசுவாங்க. அது இல்லாம நேத்து பாத்தீங்கன்னா நேத்து நைட் எபிசோட்ல அந்த பொண்ணு அப்பதான் வந்து நான் 6வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த அளவுக்கு படிச்சது இல்லைன்னு 24/7 லேட் நைட் தூங்காம இந்த ஸ்டோரி வர போயிட்டு இருக்கும்போது அப்ப அவர் எதிர்த்து நின்று கேட்டுட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு ஆக்சுவலி லக்ஸரி ரூம் அங்க இருந்து பிக் பாஸ் பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவோம் நான் நேத்து நைட்டு நடந்த சம்பவம் காலையில நீ படிச்சிருக்கியான்னு கேக்குறாருன்னா அதை வச்சுதான் மீன் பண்ணி ஏதோ கேக்குறாரு போல அவரு. அப்படிதான் நாங்க எபிசோட் பாக்குற வரைக்குமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு, ஏன் இந்த வாட்டர் பலன் ஸ்டார் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, தூக்கி போட்டு இப்ப ப்ரோமோல எல்லாம் 4 ப்ரோமோல தூக்கி போட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனா உண்மையா போனா தப்பு அவர் மேல கிடையாது, ரம்யா தான். அவரை யூஸ் பண்றாங்க, அவரை சுத்தி கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க, ப்ரோமோ கண்டென்ட்டா ஆகுறாங்க. அதே மாதிரி பார்வதி கொஞ்சம் அவரை ரியலி பார்வதி அவரை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்துல நான் பார்வதியை வந்து நான் நேத்து சொன்னேன் ரொம்ப சொம்பு தூக்குறாங்க. ஆனா இந்த விஷயத்துல பார்வதி அவருக்காக நின்றா, அவர் என்ன சொல்ல வர்றாரு ஏது சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டா, ஓ இதுதான் நடந்திருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா. அதனால பார்வதியும் அவரும் வெளியே உட்காந்து பேசினாங்க. ஆனா உங்களுக்கு புரியுதா மத்தவங்க எல்லாம் ஏன் அப்படி பண்றாங்கன்னு? அப்ப ஹி இஸ் வெரி கிளியர். அம்மா எல்லாரும் ஏன் என்ன டார்கெட் பண்றாங்க, என்ன ஏன் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும்,
ஏன்னா அப்பதான் என்ன Content மெயின் வரும். ஃபோக்கஸா வச்சு எல்லாரும் என்ன சுத்தி பண்றதுக்கும் என்ன சுத்தி வரதுக்கும் கண்டென்ட்டுக்காகவும் அவங்க ஒரு ஸ்பேஸை என்ன வச்சு கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்றது அவர் ரொம்ப கிளியரா இருக்காருன்னு வச்சுக்க. ஏன் பார்வதியே அவர் அது வச்சதுனாலதான் அவர் கூட அதனாலதான் அவர் ரொம்ப close பார்வதி ஆனதே. அவ கூட க்ளோஸா வச்சுக்கிட்டு அப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கா. மத்தவங்க எல்லாம் அவர் ஆப்போசிட்டா வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வேணுங்கனே அண்ணா நீங்க சூப்பரா பண்றீங்கண்ணா, நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க அவர் கொஞ்சம் பண்ணாலும் ஒரு ஏத்தி விட்டு அவரை பக்கத்துல நின்று வச்சு அது ஜெனரலாவே பண்ணிட்டு நம்ம வந்து நிறைய வெளியில பாத்திருப்போம் அவரை. கொஞ்சம் அவர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவர் இன்னும் நல்லா உண்மையா பண்ண பண்ணுவாரு. ஆரம்பிச்சிருவாரு. சோ அதேதான் இப்ப பிக் பாஸ் பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி நான் சொல்றேன் ஆக்சுவலி பார்வதி மட்டும் இல்ல, பார்வதி, FJ அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க. எல்லாருமே கமருதீன் கூட பாத்தீங்கன்னா வாண்டடா எல்லாருமே நீங்க இந்த இத பண்ணுங்க, இந்த நடிப்பு பண்ணுங்க, அந்த நடிப்பு பண்ணுங்க, இந்த நடிப்பு பண்ணுங்கன்னு வாண்டடா அவரை வந்து ரொம்ப இது பண்ணி அந்த ஸ்பேஸ்ல இவங்க போய் நின்றுட்டு நாமளும் அப்ப கேமரா ஸ்பேஸ்ல தெரியும் நாமளும் இருப்போம் அப்படின்றத அவரை வச்சு எல்லாருமே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கண்டென்ட்டா அவரை வச்சு கிரியேட் பண்ணிக்கிறாங்க இந்த பிக் பாஸ்ல. அவ்வளவுதான். அது ஒரு ரம்யா இஸ் லைக் வெரி பேட், வெரி அவ்வளவு பேட். பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ரம்யா தனியா போய் கேமரா முன்னாடி நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஓகே நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா இப்ப சண்டை அவ்வளவுதான், பை பை பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. தலைவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாரு. ஆமா, வாட்டர்மெலன்ஸ்க்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டு இருக்கிற எல்லா கேமராலையும் ஒரு கேமராலையும் போய் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் இதுதான் பண்ணேன், இதுதான் நடந்துச்சு, இப்படி பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒருத்தவங்க வெட்டுறான்னு வரான், ஒருத்தன் என்ன தள்ளி விடுறான், ஒருத்தன் எப்படி பண்றான். இது எனக்கு புரியல எப்படி இத மாதிரி பண்றாங்க. வெட்றாங்க கிட்டலாம் பேசுறது ஏங்க அது வெட்டுறேன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் வேற யாருமே அத பத்தி அந்த அளவுக்கு பேசல. அவனும் வந்து இதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரியும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஜாலியா இருக்காங்க எல்லாரும். ஆக்சுவலி இதுவே வாட்டர்மெலனால மட்டும் தான் வந்து இது இவ்ளோ சாதாரணமா வேற ஒரு பர்சனா இது இன்னும் வேற மாதிரி ட்ரிகர் பண்ணி சண்டையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடில இருந்து அவரு வந்து செம்ம ஜாலியா அரோரா கூடயும் பார்வதி கூடயும் ஒரே லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணலாம். லவ் கண்டென்ட் கிஸ் அண்ட் ஹக் கண்டென்ட் தான். நீங்க வேற லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணலாம். நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், லவ் கண்டென்ட் மட்டும் ட்ரை பண்ணல, அரோரா மட்டும் மனசு வச்சா அதுவும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாரு. உடனே அரோரா வந்து அதுக்கு அடுத்த இதுல கொஞ்ச நேரம் கழிச்சு அரோரா கம் டு மை பெட்ரூம் அப்படின்னு. என்ன இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா தர போறியா? உடனே பார்வதி வந்து என்ன ஏதாவது ஸ்பெஷலா தரனா என்ன அக் எதிர்பார்க்கறீங்களா? வேற எது எதிர்பார்த்திருக்கா? இல்ல கிஸ் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்றாரு. இல்ல அக் இருக்கலாம், கிஸ் இருக்கலாம். இல்ல கிஸ்னா பிளைன் கிஸ் மாதிரிதான், பிளைன் கிஸ் ஒன்லி அப்படின்னு. இதுக்கு அப்புறம் 4-7 நடந்தது. ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. பாதி பேர் மலையில நனைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸ்விம்மிங் பூல்ல வந்து நந்தினி குளிச்சிட்டு இருந்தாங்க. அவரோட அங்க வந்து அவங்க ட்ரெஸ்ஸ போய் மாத்திட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல வந்து உள்ள வந்தாங்க. அந்த வரைக்கும் தலைவர் சுத்தி எட்டி பாத்தீங்கன்னா உள்ள வந்தானே ஷர்ட்லெஸ்ஸா வந்து அப்படியே டைவ் நந்தினி பயந்து மேல ஏறி ஓடியே போயிட்டான். அவ்வளவு என்னதான் இருந்தாலும் நான் ஃபன் பண்றதுலயும், நான் ரொமான்ஸ் பண்றதுலயும், நான் லவ் கண்டென்ட் கொடுக்கறதுலயும் என்ன அடிச்சுக்க முடியாதுன்னு தலைவன் ஒரு பக்கம் அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு. வியானாக்கும் பிரவீனுக்கும் நடந்த சண்டை, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அது வியானாவோட சும்மா அது வந்து கண்டென்ட் பண்ணதுக்காக வியானா பண்ணாம தான் இருந்துச்சு. பிரவீன் மேல எனக்கு தெரிஞ்சு இது தப்பே இல்லை. பிரவீனும் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நீ வந்து பேட்ச் உனக்கு பேட்ச் கொடுத்துருக்கிறதுனாலதான் நீ என்கிட்ட சண்டை போட்டியோ, இல்லன்னா நீ சண்டை போட்டிருக்க மாட்டேன். என்னன்னா ஒரு தண்ணி விஷயத்துல, தண்ணி சூடு பண்ற விஷயத்துல அவளை போய் எடுத்துட்டு வா, நான் உனக்கு தண்ணி சூடு பண்ணி தரேன்ட்டாரு போல. ஆனா இன்னொருத்தவங்களுக்கு அப்படி இருந்த தண்ணியில சூடு பண்ணி கொடுத்துட்டாரு போல. அவங்களுக்கு மட்டும் என்ன மட்டும் போய் எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னா, இல்லம்மா உனக்கு தான் கொடுத்தனேமா, இல்ல நீங்க அப்ப அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு நீங்க எங்க மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டீங்க, அதுக்கு சின்ன ஒரு மரியாதை கூட கொடுக்கல அப்படின்னு இத ஒரு கண்டென்ட் ஆக்குறாங்க நம்ம வியானா. வியானாக்கு என்னன்னா ஆக்சுவலி வியானா ஹர்ட் ஆயிட்டாங்க. அதுல அவ சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம அவன் வேலை பார்த்துட்டே பேசினதுல அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அவ ஏன்னா ஆக்சுவலி அழுக வந்துருச்சு வியானாக்கு. அத மறைக்கிறதா அவ அங்கிட்டு குதிக்கிறதும் இங்கிட்டு குதிக்கிறதும் நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல. நான் கிடையாது அப்படின்னா உங்களை மாதிரியே பண்ணி காமிச்சேன். நான் என்ன இப்ப உங்களுக்கு புரியுதா நான் பண்ணி காமிச்சது? புரிஞ்சுச்சா? இப்படி எல்லாம் பேசிட்டு அவ வந்து ஆக்சுவலி லிட்டரலி அவளோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா அழுகுற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாரும் நார்மல் ஆயிட்டதுக்கு அப்புறம் திருப்பி இந்த பிரச்சனையை தூக்கிக்கிட்டு பிரவீன் கிட்ட போவா. இந்த மாதிரி நீங்க காலையில சொன்னீங்கல்ல, அதை நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். அதை யோசிச்சு பார்த்ததுக்கு எனக்கு இப்ப எப்படி தோணுதுன்னா, நீங்க கேட்டீங்கல்ல இந்த பேட்ச் போட்டதுனாலதான் நான் உங்ககிட்ட நான் சண்டை போட்டேன்னு, நீங்க அப்படி அவ பேசுறதும் எனக்கு புரியல,
பிரவீனுக்கும் அவங்க பேசுறது புரியல. இந்த 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 ப்ரோமோவே வந்து ஒரு தேவையில்லாத ப்ரோமோ தான். கடைசியா பிக் பாஸ் டீம் வந்து விதிமீறல் பண்ணிட்டாங்க. என்ன விதிமீறல் பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் டீலக்ஸ் முட்டை கொடுத்தாங்க. அந்த முட்டையை விக்ரம்க்கு வந்து நம்ம துஷார் வந்து ஊட்டி விட்டுருவாரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் டீம் வந்து அவங்க சாப்பிட்டு முன்னாடி இவங்க சாப்பிட்டுருவாங்க. ஆமா, அது ஒண்ணு. கனி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, குடிக்க கொடுத்துருப்பாங்க தண்ணி, அதை வந்து சமையல்ல ஊற்றி சமைச்சிருப்பாங்க. அது ஒரு விஷயமாயிடும். அதனால பிக் பாஸ் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவாரு. அதனால இதுக்கு ஒரு இது இருக்கு, பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அது என்ன பனிஷ்மெண்ட்னா, பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்களும் பிக் பாஸ்ல இருக்கிறவங்களும் ஸ்வாப் பண்ணிக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதுல யார் ஸ்வாப் பண்ணனா, இங்கேருந்து துஷார் போனாரு, இங்கேருந்து வியானா வந்து இங்க வந்திருப்பாங்க. வியானாக்கு ரொம்ப ஜாலி, ஆல்ரெடி அங்க ஒரு வேலையும் பார்க்கல, ரொம்ப ஜாலியா லக்ஸரியஸா இருக்கலாம்ன்ற மாதிரி வந்தது. இதுக்கப்புறம் வந்தது வந்து கடந்து வந்த பாதை தான் வந்துச்சு. கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, சொல்லிட்டாங்க ஒரு டெய்லி ஒரு 3 பேர் வந்து கதை சொல்லுவாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக சொல்லுவாங்க. இந்த வாரம் எண்டில் எந்த கதை ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததுன்னு அந்த ரெண்டு கதையை சூஸ் பண்ணி அந்த 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தர போகிறாங்க. ஆனால் இதை படித்த உடனே, இந்த டாஸ்க்கை படித்ததுலேருந்து எத்தனை கொஷின், எக்கப்பட்ட கொஷின். பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டு ஒரே கேள்வி, நீங்கள் வந்து எந்த டெஸ்ட் சொன்னாலும் உடனே செய்ய மாட்டீங்களா, எப்போ பார்த்தாலும் கொஸ்டின் கேட்டுனே இருப்பீங்களான்னு அப்படி கேட்டார் பிக் பாஸ். பிக் பாஸ்க்கு ஏன்டா இதுங்களெல்லாம் செலக்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோன்ற மாதிரி ஆயிட்டாரு போல பிக் பாஸ். அதுக்கப்புறம் எப்படியோ முடிவு பண்ணி வாட்டர்மெலன் ஸ்டார், நந்தினி, ரெமி, கெமி 3 பேர் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் நந்தினி பேசினாங்க. நந்தினி பேசும்போது ரொம்ப நல்லாவே பேசினாங்க. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க நந்தினி. அவங்க ஆரம்பிக்கும் போதே எமோஷனலா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ அதனால கண்டினியூவா வந்து அழுதுட்டே, ரொம்ப எமோஷனலா ரொம்ப அழுதுட்டே தான் பேசினாங்க. ஓகே, அதனால அவங்க பேசினது நல்லா இருந்துச்சு. ஓகே, அவங்களோட வெண்ட் அவுட் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அவங்களோட வெண்ட் அவுட் எங்கேயுமே சொல்லாத விஷயத்தை வந்து வெண்ட் அவுட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் கெமி பேசினா, கெமி பேசினதுல கெமி ரொம்ப நல்லாவே பேசினா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசினா. சில விஷயம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருந்தாலும் அது பழைசு இல்லையா, இப்ப பேசும்போது அது நினைக்கும் போது நம்மளுக்கு சிரிப்பா தான் இருக்கும். அது அவ ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருக்கு. நல்ல ஒரு மோட்டிவேட்டட் டைப்பா வந்து ஒரு மாதிரி போல்டா பேசுற விஷயத்துல எப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து பையன் பண்ற விஷயம்லாம் பண்ணா நீலாம் எப்படி பொண்ணுலாம் பண்ண முடியுன்றத, இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் பையன் பண்ணுற விஷயத்த பண்ண முடியுன்ற மாதிரி அவர் ரொம்ப மோட்டிவேட்டடாக பேசினா. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பேசினார். அவர் எப்படி பேசினாருன்னா, அவர் பேச ஆரம்பிச்சது நான் 24/7 பார்த்தேன். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்க்கு மேலே அவர் பேச ஆரம்பிச்சாரு. அவர் ஓப்பனிங் 6th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சு 7th 8th 9th காலேஜ் 10th அப்படின்னு போயிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் இயர் வைஸா போயிட்டு இருந்தாரு. அவர் பேச ஆரம்பிச்சும் போது பாதியில நம்மளோட காந்தி சார்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நடுவில் ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க, ஒருத்தவங்க எப்போ முடிச்சிட்டாரான்னு எட்டி பார்த்து திருப்பி உட்காந்துக்கிறாரு. அப்படின்னு நடுவில் பேசும்போது வர, நான் யூடியூப்லேருந்து வரல, நான் காமெடி பண்ணல, நான் வந்து ஒரு ஃபுல் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக வந்திருக்கேன். நான் டாக்டர்லேருந்து இப்போ அந்த டாக்டர் தொழிலை விட்டுட்டு நான் வந்து இப்போ எனக்கு ஹீரோ வந்து ரொம்ப எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறதுனால இப்போ நான் அதை சுற்றி போயிட்டுருக்கேன். வாட்டர்மெலன் ஸ்டார் சொன்னதுன்னா நான் பேசுறது எனக்கு கரெக்டு, ஓகேவா? இந்த விஷயத்தில் எனக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் சுத்தமாக பிடிக்கல. அவர் என்னென்னா, மற்றவங்களுக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை மாற்றிக்கணுன்றதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். எனக்கு கரெக்டு, உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா நீ ஹர்ட் ஆகிட்டு போ, எனக்கு என்ன பிரச்சனை, நான் பேசுறது எனக்கு ஹர்ட் ஆகல அப்படின்ற மாதிரியே இருக்காரு. அதை யாராலையும் எல்லா பேர் வந்து சொல்லி பார்த்தாங்க, யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியல. அப்படியே போயிடுச்சு இன்னைக்கு எபிசோடு. இன்னைக்கு ஓவராலா இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னா, ப்ரோமோவில் பார்த்த அளவுக்கு எபிசோடு வந்து அந்த அளவுக்கு ஃபயராகவே இல்லை, ரொம்ப போரிங்காக தான் போச்சு. ஓகே, இதே மாதிரி எப்படி போரிங்காக போதா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக போதான்னு நாளைக்கு வர எபிசோடில் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறோம். நாளைக்கு அந்த வீடியோவில் நம்ம வந்து இதே மாதிரியே வந்து ரோஸ்ட்டு ஒரு சின்ன ரிவ்யூவும் சேர்த்து சொல்கிறோம். Until then, bye from Sassy Sangeeta. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். Bye bye.